பல ஸ்கூல் ஓனர்ஸ் கிட்ட வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தினது உண்டு. சார் நாங்க கஷ்டப்பட்டு நடத்துறோம், ஆனா ஒரு ரெனவலுக்கு எங்க கிட்ட இவ்வளவு கேட்டு மிரட்டினாங்க, ஒரு என்ஓசிக்கு இவ்வளவு கேட்டு மிரட்டினாங்க. என்ன சார் தப்பு பண்ணோம்? என்ன தப்பு பண்ணோம்? நாங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சா ஏன் சார் காசு கேட்டு மிரட்டுறாங்க? அப்புறம் அந்த காசு எப்படி அவங்க வாங்குவாங்க? அது கடைசியில குழந்தையின் தலையில தானே போய் விடும். அந்த கண்ணீரை துடைக்க முடியாதா நான் காத்திருந்தேன். நான் நெஞ்சம் நிறைந்து சொல்கிறேன், இனி ரெனவலுக்காகவும் என்ஓசிக்காகவும் யாருக்காகவும் எதுக்கும் ₹1 நீங்க தர வேண்டாம். கர்ம வீரர் காமராஜர் படத்துக்கு முன்னாடி போய் இதை சொல்ல சொல்லுங்க. கொள்கை தலைவர்கள் ஒருத்தர் அவர்கிட்ட போய் சொல்ல சொல்லுங்க. அவர் அமைச்சரா இருக்காருன்னு காரணத்துக்காக அவருக்காக பதில் சொல்லிட்டு எங்க நேரத்தெல்லாம் வீணடிக்கணுமா? எனக்கு புரியல. எனக்கு மும்மொழி கொள்கையை திரு நரேந்திர மோடி திணிக்கிறாரே தமிழ்நாட்டுல, அதை திணிக்காதீங்கன்னு சொல்லி இருக்கணும்ல. ஆக திணிக்கப்படுற இடத்திற்கு நான் தடையின்மை சான்று கொடுக்கிறேன்னா அதற்கு பின்னாடி என்ன அரசியல்? மும்மொழி என்பதே சமஸ்கிருத திணிப்பு தான் வெளிவந்துருச்சா? பல்வேறு விஷயங்களை எழுதி எழுதி கொடுத்து அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி அதையெல்லாம் கேமரா முன்ன பேசின அனுபவம் பெற்ற ஒரு நபர் தான் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறார். டைரக்டர் கீழே விழுனா விழணும், டைரக்டர் எழுந்து நிக்கணும்னா எழுந்து, அப்படிதானே? அதுதானே ஹீரோ. ஹீரோவா வசனம் எழுதுவாரு. அரசு பள்ளிகளை திறக்கணும் எழுதி கொடுத்துப்பாரா? எழுதி கொடுக்க மாட்டாரா? வரி எதுக்கு கட்டுறோம் அப்படின்னு ஒரு வசனம் கரெக்டா எழுதி கொடுத்துருப்பார்ல. அந்த வசனத்தை பேசிருப்பீங்களா? அந்த வசனத்தை திருப்பி நீங்க பாருங்கன்ற. 60 வயசு ஆகும்போது உங்களுக்கு இன்னும் எல்கேஜி பையன் போலயா திருப்பி யாரா பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும்? திட்டத்தோட வந்திருக்காங்க. இன்னைக்கு சினிமா பாட்டு பாடிக்கிட்டே சினிமா டான்ஸ் ஆடிக்கிட்டே பட்டம் வாங்குவாங்கன்னா இது வாங்க மாற்றோம். பள்ளிக்கூடத்துல டான்ஸ் ஆடி தான் செய்யணும் அப்படின்னா அப்ப முதலமைச்சருக்கு டான்ஸ் ஆடலாம் சொன்னா எதிர்க்கட்சி தலைவருக்கு டான்ஸ் ஆடுவாங்களே, ஒத்துப்பீங்களா? ஆளுநருக்கு ஆடுவாரே, பரவாயில்லையா? அவர் அரசு அலுவலர் தானே. இவனை நாயகனாக கொண்டாடு அப்படின்னு மனசுல ஆழமா பதிய வைக்கிறீங்க. ஆனால் அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்கிறாரு. ஜனநாயகத்தை சவக்குழியில் தள்ளுவது எதுன்னு கேட்டா நாயக வழிபாடுன்னு சொல்லி இருக்கிறார். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பொது பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பின் பொதுச் செயலாளர் தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் தான் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். இப்போ புதுசாக அமைஞ்சிருக்கிற தாவேக அரசு அவங்க தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்சியாக மாற்றுறதுக்கான என்ஓசிகளை வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தனியார் பள்ளி முதலாளிகள் சங்கம் அதை பெருமிதமாக சொல்லி பிரஸ் மீட்லாம் கொடுத்துருந்தாங்க. சார், சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு என்ஓசி என்ற ஒரு விஷயம் பல லட்சங்கள் செலவு பண்ணி இந்த ஆர்டர் கிடைக்கும். இந்த 25 லட்சம் 30 லட்சம் சொல்லி இதற்கு முன்பெல்லாம் வாங்கிட்டு தான் அந்த ஆர்டர் வாங்குவோம். நாங்க இதை அமைச்சர்காரங்களால ₹1 கூட செலவு இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் எங்களுக்கு இந்த ஆணை கொடுத்திருக்கிறாரு. போன ஆட்சியில் சாதாரணமான விஷயத்துக்காரும் சரி, இல்லை இந்தமாரி என்ஓசிக்காரும் சரி, பல லட்சங்களில் எங்களுக்கு லஞ்சம் வாங்கப்பட்டது. இந்த ஆட்சியில் அப்படி எந்த ஒரு லஞ்சமும் இல்லாமல் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் சுதந்திரமாக இயங்குறதுக்கு நாங்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கும் எங்கள் சுமையை நாங்கள் மாணவர்கள் மேலே பெட்ரோல் மேலே ஃபீஸ் ஏற்றிட்டு இருந்தோம். அதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு லஞ்சம் இல்லாமல் இப்படி ஒரு வழியை வகுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அரசுக்கு பாராட்டு பத்திரத்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த இப்படி அனுமதி கொடுக்குறத நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நீங்கள் உங்கள் பதிவுகளும் பார்த்துருந்தோம், நீங்கள் அதை விமர்சிச்சிருந்தீங்க. இது பலர் தனியார் மையத்தை ஊக்குவிக்கிறதுனாங்க. நீங்கள் இது சிபிஎஸ்சியை ஊக்குவிக்கிறது, இன்னும் தாவேக ஆட்சி முடிகிறதுக்குள்ள இருக்கிற தனியார் பள்ளிகளில் 50% மேலே சிபிஎஸ்சிக்கு மாற்றப்படும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதோட அபாயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த ஆட்சியில் நிறைய நாங்கள் செலவு பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் கட்டணங்கள் அதிகமாக இருந்தது. இந்த ஆட்சியில் அந்த செலவுகள் இல்லை. அப்படின்னா இந்த ஆட்சியில் அவங்க பள்ளி கட்டணத்தை குறைச்சிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்களா? அதை கேட்குறாங்க. அதுக்கு கிளியரான பதில் அவங்க சொல்லலை. இப்போ அவங்க சொன்னது அதுதானே. கடந்த ஆட்சியில் செலவு பண்ணோம், அதுக்காக கட்டணம்லாம் கூடுதலாக வசூல் பண்ண வேண்டியது இருந்தது. அப்படின்னா இப்போ அந்த செலவு இல்லைல்ல, அப்போ அந்த கட்டணத்தை குறைச்சிடணும்ல. இப்போ பேரல் விலை ஏறுது. ஆமாம். எண்ணெய்க்கு. ஆமாம். அப்போது ஒரு பேரல் விலை ஏறுதுன்னா உடனே இங்கே எண்ணெய் விலை ஏற்றுறாங்க. இப்போ நாம் என்ன கேட்குறோம்? அங்கே பேரல் விலை குறைஞ்சா இங்கே என்ன குறையணும்? என்ன பெட்ரோல் விலை குறையணும்னு சொல்கிறோம். இது இயல்பு தானே. அப்போ அதுபோல் இவர்கள் சொல்லுவதில் ஏதாவது, அதாவதுங்க, யார் சொல்லுவதற்கு பதில் சொல்லணுன்ற ஒரு தராதரம் வேணும்னு நான் நினைக்கிறேங்க. ஏதோ போகிற போக்கில் யாராவது ஒருத்தர் எதையாவது பேசுவாங்க, அதையெல்லாம் வச்சுக்கிட்டு விவாதிச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம நேரத்தை வீணடிக்கணுமா அப்படின்றது தான் என்னுடைய கவலை. ஒருத்தர் சொல்றதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கணும். பள்ளி கல்வித்துறை அமைச்சரே அதை சொல்லியிருக்காரு. இனி ரெனவலுக்காகவும் என்ஓசிக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் ₹1 நீங்க தர வேண்டாம். மிக முக்கியமா யாராவது எனக்கு மினிஸ்டர் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. அவனுக்கு என்னை தெரியவே தெரியாதுன்னு அர்த்தம். அவனை தூக்கி வெளில போ, கெட் அவுட் சொல்லுங்க. அதுதான் யாராக வேணாலும் இருக்கட்டுங்க. அப்போ போன வாட்டி கட்டணங்கள் அதிகமாக வசூல் செய்யப்பட்டது, அதற்கு காரணம் செலவு அதிகமா இருந்ததுன்னு சொல்றாங்க. அப்படி என்றால் இந்த வாட்டி செலவு இல்லை. செலவு இல்லைன்னா கட்டணம் குறையணுமா வேண்டாமா? அப்ப கட்டணம் குறையலன்னா அப்ப 2 மடங்கு லாபம் யாருக்கு?
செலவு பண்ணதுக்காக கூடுதலாக கட்டணம் வாங்கினேன்னு சொல்லிட்டு இப்போ செலவு இல்லாமல் அதே கட்டணம் வாங்கினா அந்த உபரி லாபம் யாருக்கு போகுது? அந்த உபரி லாபத்தை யார் தடுக்க போறாங்க? இதுதான் வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வியா இருக்க முடியும், பெற்றோர்களுக்கோ மாணவர்களுக்கோ இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்க முடியும். அடிப்படையில் நாம் எப்படி இதை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா, மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாக நடத்திக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு சிபிஎஸ்சியா மாறினாங்க. அது எந்த காலகட்டத்தில் அது நடந்தது? அதாவது சிபிஎஸ்சி நேற்று இன்றைக்கு தொடங்கிடல. சிபிஎஸ்சி தொடங்கி பல ஆண்டுகள் ஆகுது. அது ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சிபிஎஸ்சி இருக்கு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்கு. அதே போல் மெட்ரிகுலேஷனும் சென்னை பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டது. இப்போ சென்னை பல்கலைக்கழகம் அதை நடத்த மாட்டேன், நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி மாநில அரசே பள்ளிகளை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மாநில அரசுக்கிட்ட அந்த பள்ளிகளுடைய நிர்வாகத்தை வந்து அதை ஒழுங்குபடுத்துகிற அதிகாரத்தை வந்து மாநில அரசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்லாம் மாநில பாடத்திட்ட பள்ளிகளோடு இணைஞ்சிடலான்னு சொன்னாங்க. அப்படிதான் அவங்க வந்து இனிமேல் நாங்கள் நடத்த வேண்டியதில்லை, பல்கலைக்கழகம் நடத்த வேண்டியதில்லை, பல்கலைக்கழகம் உயர்கல்வி. ஆக மெட்ரிகுலேஷன் பள்ளின்றது இன்றைக்கு தோன்றியது கிடையாது, சிபிஎஸ்சி பள்ளின்னு இன்றைய தோன்றியது கிடையாது. அதை பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு இவர்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்திட்டு இருந்தவங்க சிபிஎஸ்சியா ஏன் மாறினாங்க அப்படின்னு சொன்னால், 2009-10 2 விஷயம், முக்கியமான விஷயம் நடந்தது. ஒரு நீண்டகால மாணவர்கள் போராட்டம், ஒரு நீண்டகால மாணவர் போராட்டத்தினுடைய விளைவாக தனியார் பள்ளிகளுடைய கட்டணத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு சட்டம் போடுறாங்க. அப்போ தனியார் பள்ளிகளுக்கு எவ்வளவு கட்டணம் வாங்கலாம் என்பதை யார் தீர்மானிப்பாங்கன்னா, அந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்படுற ஒரு குழு வந்து தீர்மானிக்கும். அப்போ அது அந்த சட்டம் வர்ற வரைக்கும் தனியார் பள்ளிகள் தங்கள் இஷ்டத்துக்கு கட்டணத்தை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று வருது. தன்னுடைய வரவு அரசு செலவிட முடியும், வரவு செலவை அரசு கிட்ட கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஒன்று வர்றாங்க. ரெண்டாவது, இதே காலகட்டத்தில் மெட்ரிகுலேஷன், ஆங்கிலோ இந்தியன், ஓரியண்டல், எஸ்எஸ்எல்சி என்று 4 வகையான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்துட்டு இருக்கும் பொழுது பாடத்திட்டத்தில் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷனுக்கு 2 தாள்னு சொல்லுவாங்க, தாள் 1 தாள் 2. தாள் 1ல் வந்து இயற்பியல் வேதியியல், தாள் 2ல் பார்த்தீங்கன்னா உயிரியல் பாடம், உயிரியலில் வந்து உங்களுக்கு வந்து விலங்கியல் தாவரவியல் 2 சேர்ந்து வரும். இப்படி தனித்தனியாக பிரித்து எழுதுறாங்கல்ல, இதில் ஒரு 6 பாடம் அதில் ஒரு 6 பாடம் 12, அதே மாதிரி இதில் ஒரு 6 அதில் ஒரு 6 12ன்னு இந்த 24 சேர்த்து எஸ்எல்சி பையன் எழுதுறான். அப்போ எஸ்எல்சி பையன் வந்து ஒன்றும் குறைவாக எழுதலை, எஸ்எல்சியில் எழுதுறவங்க அதே அளவு தான் எழுதுறாங்க, ஆனால் ஒரே தாளில் எழுதுறாங்க, ஒரே தாளுக்கு மொத்தம். இவங்களுக்கு அதை பிரித்து கொடுத்து இன்னும் கொஞ்சம் இலகுவாக்கி கொடுத்துருக்குறீங்க. ஆக பாடத்திட்டத்தில் வேறுபாடு இல்லை, ஆனால் வந்து தேர்வுக்கு மட்டும் வெவ்வேறு பேர் வச்சிருக்கிறதுனால இவங்க வந்து கட்டண கொள்ளையில் ஈடுபடுவது மட்டும் கிடையாது, மாணவர்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை உயர்வு மனப்பான்மை ஏற்படுது. அப்படி கூடாதுன்னு சொல்லி தான் பாடத்திட்டங்களை ஒருங்கிணைத்தாங்க. அரசு பள்ளி மாணவர்களை விட மற்றவங்க வந்து சிறந்த கல்வியை பெறுறாங்க அப்படின்ற, அதாவது வந்து விளம்பரம் அந்த விளம்பரத்தின் வாயிலாக தங்களை தனித்து காட்டிக்கொள்வது, ஒரு பிராண்ட் நேம். மெட்ரிகுலேஷன் இப்போ சிபிஎஸ்சின்றது பிராண்ட் நேம் ஆயிருக்கிறதுனால அதுபோல் வந்து மெட்ரிகுலேஷன் ஒரு பிராண்ட் நேம். அந்த பிராண்ட் இருந்தால் அந்த பிராண்டுக்கு தானே தவிர பிராண்டுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் என்ன, அந்த அந்த அது கொடுக்குற அந்த பாடப்பகுதியினுடைய உள்ளடக்கம் என்ன என்பதை பற்றியெல்லாம் யாரும் விவாதிக்கலை. எனவே பாடத்திட்டங்களை மாநில அரசே ஏற்பு கொடுக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ஒரே பாடத்திட்டம் என்கின்ற வகையில், ஒரே தேர்வு என்கின்ற வகையில் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ இவர்களுக்கு என்ன சிக்கல் வந்துருச்சுன்னு சொன்னால், 2 நெருக்கடி. தனியார் பள்ளி கட்டணம் தீர்மானிக்கும் குழு அந்த கட்டணம் தீர்மானிக்க முடியாது, அவங்களுக்கு அதிகாரம் இல்லை, நீதிமன்றத்துக்கு போனாங்க. உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அதெல்லாம் கிடையாது, தனியார் பள்ளி கட்டணத்தை அரசு தான் தீர்மானிக்கும், அதை தீர்மானிக்கிற கட்டணத்தை தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் அவங்க நீதிமன்றத்தில் வெற்றி பெற முடியல. ரெண்டாவது, இந்த பாடத்திட்டம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அரசு பள்ளியில் படிக்கிற மாணவன் ஏற்கனவே 100க்கு 100 வாங்கிட்டு இருந்தான். ஏற்கனவே 500க்கு வந்து 499 95 வாங்கினவங்கலாம் இருந்தாங்க. இப்போ வந்து மெட்ரிக் பள்ளின்னு தனியாக ஒரு தேர்வு நடக்காம அந்த பிள்ளைகளும் இந்த பிள்ளைகளும் ஒரே தேர்வு எழுதுறாங்களா? சமச்சீர். அப்போ சமச்சீரில் சமமான கற்றல் வாய்ப்பை சீராக எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது என்கின்ற அந்த 2 சொற்களுடைய கூட்டு சொல்லாதான் நம்ம சமச்சீர் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து பார்க்குறோம். அது தேர்வு பாடத்திட்ட லெவலோடு நின்றுச்சே தவிர அடுத்த கட்ட நகர்வுக்கு அது போயிருக்கணும். அது போகிறதுக்குள்ள பல சிக்கல்களை ஏற்படுத்தி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் இவங்க இந்த ஒரே தேர்வுன்னு வந்த உடனே அரசு பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் 499 498
அப்புறம் கணித பாடத்துல, அறிவியல் பாடத்துல 100க்கு 100 மதிப்பெண் வாங்கன்னு சொன்ன உடனே மக்களுக்கு என்ன, இப்போ இவ்வளவு செலவு பண்ணி நான் ஏன்டா அங்க போகணும்? இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வந்து அரசு பள்ளி மாணவர்களாவே இருக்கிறாங்க. இவர்களே எடுக்கும் பொழுது நான் ஏன் போய் இவ்வளவு கட்டணம் கட்டணும் அப்படின்றாங்க. இப்போ முந்தி வந்து குளிர்பானத்துல ஒரு விளம்பரம், ஸ்பிரிண்ட்டுக்கு விளம்பரம் போட்டிருப்பாங்க. அந்த விளம்பர வாசகத்தை நீங்க கவனிச்சா தெரிஞ்சிருக்கும். ஸ்பிரிண்ட்டை மாத்திரம் தனியா காட்டிட்டு ஸ்டாண்ட் அபார்ட்னுவாங்க, நான் தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. மற்ற பாட்டில்லாம் வச்சிருப்பாங்க, இது மட்டும் தனியா நிற்கும், தி ஸ்டாண்ட் அபார்ட் அப்படின்னுவாங்க. ஸோ அதுபோல இவர்கள் தங்களை தனித்து காட்டி கொண்டிருந்தார்கள். இதுதான் வியாபார யுக்தி. இப்போ தனித்து காட்ட முடியல. அப்போ என்ன பழிய போட ஆரம்பிச்சாங்கன்னா, சமச்சீர் பாடம் வந்து தரம் குறைந்து விட்டது, மதிப்பீடுல வந்து ஆசிரியர்கள் நிறைய மார்க் போட்டுறாங்க. ஏன் நீ மெட்ரிகுலேஷனா இருக்கும்போது 200க்கு 200 மார்க் எடுத்தாங்களே, அப்போ மாணவர்கள் ஆசிரியர்கள் மார்க்கை தூக்கி போடலையா? ஆங்கிலோ இந்தியன்ல எடுத்தாங்களே, அப்பெல்லாம் மார்க்கை தூக்கி போடலையா? அப்பெல்லாம் எண்ணிக்கை குறைவு, சில 100 மாணவர்கள் தான் ஆங்கிலோ இந்தியன், சில 1000 மாணவர்கள் தான் மெட்ரிகுலேஷன், பல லட்சம் மாணவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா எஸ்எல்சி மாணவர்கள். ஆக இந்த இந்த கட்டமைப்புல நீங்க சில 1000 பேராக சில 100 பேராக இருக்கும் பொழுது 100க்கு 100 எடுத்துக்கிட்டு இருந்தீங்களே, 99% தேர்ச்சி விகிதம் காட்டிக்கிட்டு இருந்தீங்களே, 100% தேர்ச்சி விகிதம் இதெல்லாம் காட்டிட்டு இருந்தா, மாநில அளவில் 99% வரைக்கும் காட்டிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் சிக்கல் தெரியல. ஆனா இந்த சமச்சீர் வந்ததுக்கு அப்புறம் 10,000 பேர் 20,000 பேர் 10th வந்து சென்டம் எடுக்கிறான்னு சொன்ன உடனே அது ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாற்றி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ போட்டியில அரசு பள்ளியோடு தனியார் பள்ளிகள் நிற்க முடியல, போட்டி போட முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே தனியார் பள்ளிகள் இதுல இருந்து தப்புவதற்கு பார்த்தாங்க. கட்டண கொள்ளையிலிருந்து தப்பணும், இந்த பாடத்திட்டத்திலிருந்து தப்பணும்னா அதற்கு தான் சிபிஎஸ்சி. அப்போ 2010 வரைக்கும் இருந்த சிபிஎஸ்சி பள்ளிகள் எத்தனை, அன்றைக்கு ஏன் சிபிஎஸ்சி பள்ளியை இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் ஆரம்பிக்கல, ஏன் 2010க்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்க என்ற கேள்வியும் இதுல வந்து இருக்கு. ஆக ஒரு குறுகிய காலத்துல பாத்தீங்கன்னா பல ஆயிரம் பள்ளிகள் உங்களுக்கு மெட்ரிக் நடத்திக்கிட்டே இருந்தவங்க, ஆங்கிலோ இந்தியன் நடத்திட்டு இருந்தவங்க, அவங்க யாரா மாறுறாங்கன்னா சிபிஎஸ்சி ஆகவோ ஐசிஎஸ்சி ஆகவோ மாறுறாங்க. ஏன்னா மெட்ரிக்னு ஒரு வேல்யூ இல்ல, சிபிஎஸ்சி இப்போ வந்து சிபிஎஸ்சி அப்படின்னு சொன்னா அதுக்கு பிராண்ட் நேம் இருக்கு அப்படின்னு மாறினாங்க. இதோடு சேர்த்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்த உடனே என்சிஆர்டி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து அகில இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரையை செய்ய, ஒரு கருத்து பிரச்சாரத்தையே செய்ய ஆரம்பிச்சாங்க. மக்களோட மனதில் ஆழமாக அதை பதிய வச்ச உடனே இது இவர்களுக்கு வியாபாரத்திற்கு ரொம்ப வசதியா போயிருச்சு. நீட் நடைமுறை ஏற்கனவே ஐஐடி ஜேஇக்கு சிபிஎஸ்சி என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே நடைமுறையை நீட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. 6ஆம் கிளாஸ் சேரும் பொழுதே நீங்க நீட்டுக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சு. ஏன்னா ஐஐடிக்கு அதை செஞ்சிட்டு இருந்தாங்க. 8ஆவதுல இருந்து 10ஆவதுல இருந்து கண்டிப்பாக 11, 12 சேர்ற மாணவர்கள் நீங்க நீட்டா ஐஐடியா அப்படின்னு கேட்டுற வேண்டியது. அப்போ ஐஐடினா பயாலஜினா அதுக்கு ஒரு பேக்கேஜ், கோச்சிங் சென்டரோட பேக்கேஜ். இது ஒரு மிகப்பெரிய வியாபாரம். அப்போ சிபிஎஸ்இ பள்ளிகள் மாணவர்கள் மீது அக்கறைப்பட்டு அல்லது கல்வித்தரத்தை உயர்த்துவது என்பதற்காகலாம் அவங்க சிபிஎஸ்இ தொடங்கல, சிபிஎஸ்சிக்கு மாறல. அவங்க மாறினது எதுக்காக அப்படின்னு கேட்டா வணிக நோக்கத்திற்காகத்தான். லாபம் இதில் அதிகமாக வரும், இல்லை ரெட்டை லாபம். நீட்டு கோச்சிங் சென்டருக்கு அப்போ வந்து டம்மி ஸ்கூல் வருதுன்னு ராஜஸ்தான் முதலமைச்சரே சொல்றாருன்னா பார்த்துக்கோ. அன்றைய முதலமைச்சராக இருந்தவரே ஒரு முதலமைச்சரே வந்து டம்மி ஸ்கூலை பத்தி பேசுறாருன்னா அப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் பதிவு செய்ய வேண்டியது. மாணவர் பள்ளிக்கூட வகுப்பறையில் படிக்க மாட்டாரு, எங்க படிச்சுட்டு இருப்பாருன்னா நீட் கோச்சிங்க்கு போயிட்டு இருப்பாரு. ஆக நான் ஆசிரியரை நியமிக்க வேண்டியதில்லை, ஆனா மாணவர்கிட்ட என்ன வசூல் பண்ணிக்கலாம், கட்டணத்தை வசூல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பக்கம் இந்த மாணவர் என்ன செய்யணும், பள்ளிக்கூடத்துக்கும் கட்டணம் கட்டணும், கோச்சிங் சென்டருக்கும். அப்போ வியாபாரம் என்ன ஆகுது, ரெட்டிப்பு ஆகுது. இதுதான் அந்த நீங்க வந்து அதுல வியாபாரம் தான் நோக்கம், மாணவர் நலன் எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்க, ரெட்டிப்பு லாபம்ன்றீங்க. ஆனா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இதை பத்தி சொல்லும்போது தனியார் முதலாளிகள் வந்து லாபம் ஈட்டுவதற்காகலாம் ஒன்றும் நடத்தல, அவங்களே வந்து கடனை உடனே வாங்கி ரொம்ப கஷ்டத்துல ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு சேரிட்டி தான் அது தனியார் பள்ளிகள்லாம், இப்படி பாக்குறதுன்ற கண்ணோட்டமே தப்புன்ற மாதிரி பேசியிருக்காரு. பல ஸ்கூல் ஓனர்ஸ் கிட்ட வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தினது உண்டு. சார் நாங்க கஷ்டப்பட்டு நடத்துறோம், ஆனா ஒரு ரினவலுக்கு எங்ககிட்ட இவ்வளவு கேட்டு மிரட்டினாங்க, ஒரு என்ஓசிக்கு இவ்வளவு கேட்டு மிரட்டினாங்க. என்ன சார் தப்பு பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம், நாங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சா ஏன் சார் காசு கேட்டு மிரட்டுறாங்க? அப்புறம் அந்த காசு எப்படி அவங்க வாங்குவாங்க? அது கடைசியில குழந்தையின் தலையில தானே போய் விடும். அந்த கண்ணீரை துடைக்க முடியாதா நான் காத்திருந்தேன். நான் நெஞ்சம் நிறைந்து சொல்கிறேன், இனி ரெனவலுக்காகவும் என்ஓசிக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் ₹1 நீங்க தர வேண்டாம். அவர் என்ன செய்யணும்னா, கர்மவீரர் காமராஜர் அவர் படத்தை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்களுடைய பதாகையில் இருக்குன்னு நினைக்கிறேன்.
கர்ம வீரர் காமராஜர் படத்துக்கு முன்னாடி போய் இதை சொல்ல சொல்லுங்க. கொள்கை தலைவர்ல ஒருத்தர் அவர் உங்களுக்கு. அவர்கிட்ட போய் சொல்ல சொல்லுங்க. அவர் படத்துக்கு முன்னாடி நின்று, கர்ம வீரர் காமராஜரே, உங்க காலத்துல நீங்க ஏங்க வந்து தனியார் பள்ளியை ஊக்குவிக்கல, நீங்க ஏன் அரசு தான் பள்ளி நடத்தணும்ன்றது பிடிவாதமா இருந்தீங்க, தனியார் பள்ளி நடத்தினால் கூட அது அரசு உதவி பெறும் பள்ளியா இருக்கும், ஹெட் மாஸ்டர்னு சொல்றவன் கவர்மெண்ட் சர்வெண்டா இருப்பான் அப்படின்னு சொன்னீங்களே, பாருங்க எங்க ஆட்சியில உங்களுக்கு நேர் விரோதமாக, கர்ம வீரர் காமராஜருக்கு நேர் விரோதமாக நாங்க வந்து தனியார் பள்ளிகளை எப்படியெல்லாம் ஊக்குவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை காமராஜருடைய சிலைக்கு முன்னாடி போய், அவருடைய படத்துக்கு முன்னாடி போய் சொல்ல சொல்லுங்க. அப்போ காமராஜர் ஆன்மா அவரோட பேசுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க கொள்கையை எடுத்து படிக்க சொல்லுங்க. எனக்கு இவர் என்ன பேசுறாரு, இவர் என்ன சொல்றாரு, அதை பற்றியெல்லாம் நான் ஒரு பொருட்டா எடுத்துக்கல. ஆனா அவர் நான் பொருட்டா எடுத்துக்கலன்றது தான், அவ்வளவுதான். அதாவது மக்கள் நலன், மாணவர் நலன் சார்ந்து பேசுறாங்களா, ஒரு தரவுகளை கையில் வைத்துக் கொண்டு பேசுகிறார். போற போக்குல யார் வேணாலும் எதை வேணா, அது அமைச்சரா கூட இருக்கட்டுங்க, போற போக்குல பேசிக்கிட்டே போயிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம்னா எப்படிங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியும்? ஒரு அமைச்சர் பொறுப்போடு பேச வேண்டாமா நான் கேட்கிறேன். என்ன தரவுகளை கையில வச்சுட்டு பேசுறீங்க? எந்த தரவுகள்ல அரசு பள்ளி வந்து குறைஞ்சு போச்சுன்னு பேசுறீங்க? ஏன் அரசு பள்ளியை வலுப்படுத்துவேன்னு சொல்ல மறுக்கிறீங்க? அப்ப அதெல்லாம் பேசாம போற போக்குல ஒருத்தர் சொல்லிடுவாரு, அவர் அமைச்சரா இருக்காருன்னு காரணத்துக்காக அவருக்காக பதில் சொல்லிட்டு எங்க நேரத்தெல்லாம் வீணடிக்கணுமா? எனக்கு புரியல. எனக்கு தனியார் பள்ளி கட்டண கொள்ளையில ஈடுபடக்கூடிய அந்த பள்ளிகளுடைய முதலாளிகள்லாம் சேர்ந்து சங்கம் வச்சிருக்கிறாங்க, அவங்க எதையோ பேசுறாங்க, அதற்கே நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கணும்? அவர்கள் சொல்வது உண்மைக்கு புறம்பு அவங்களுடைய பெற்றோர்களுக்கே தெரியும். ஏன்னா எந்த பெற்றோர்களும் மனநிறைவோடு பணம் கட்டல, எல்லா பெற்றோர்களுமே எதையோ ஒன்று இழந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த நீட் வந்துருச்சு, ஜேஇ வந்துருச்சு, 2 மடங்கு என்ன வருது, லாபம் வருது. இப்போ என்ன சிக்கல் வருது? சிபிஎஸ்இனுடைய பைலாவை எடுத்து பிடிச்சு பாருங்க. சிபிஎஸ்இ பைலால என்ன சொல்லியிருக்கு? ஒரு பள்ளிக்கூடத்தை சிபிஎஸ்இ பள்ளி தொடக்கணும்னா மாநில அரசு கிட்ட போயிட்டு நீங்க என்ன வாங்கணும்? என்ஓசி வாங்கணும், தடையின்மை சான்று வாங்கணும்ன்றது. அந்த பைலாவை 2025 பிப்ரவரி மாசம் திருத்துறாங்க. அந்த திருத்தப்பட்டத்துல என்ன சொல்றாங்க? இனிமேல வந்து அதான் இந்த கல்வியாண்டுல, இந்த கல்வியாண்டுல என்ன தேவையில்லை, தடையின்மை சான்று தேவையில்லை. மாநில அரசு தடையின்மை சான்று பெறணும்னு அவசியம், பெற்றால் பெற்றுக்கோங்க. ஆனா அது முன்னாடி கட்டாயமா இருந்தது, இப்போ அப்படி தடையின்மை சான்று தேவையில்லைன்னு. இப்ப இந்த தடையின்மை சான்றினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதுதான். நீங்க இந்தியா விடுதலை அடைந்ததிலிருந்தே பரவலாக அனைத்து மக்களும் படிப்பதற்கு, கல்வியை பரவலாக்குவதற்கு முழு முயற்சிகள் எடுத்தது எதுன்னு கேட்டா மாநில அரசு, அந்தந்த மாநில அரசு தான். ஒன்றிய அரசு நடத்தியதெல்லாம் சிறப்பு பள்ளி தான். கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா, சைனிக் பள்ளி போன்ற சிறப்பு பள்ளிகள், சிறப்பு நோக்கத்திற்காக சிறப்பு பள்ளிகளாகத்தான் அவங்க தொடங்கினாங்க தவிர பரவலாக எல்லோருக்குமான பள்ளிக்கூடங்கள் அவங்க தொடங்கல. அப்ப எல்லோருக்குமான பள்ளிக்கூடங்களை தொடங்கினது யாரு? மாநில அரசு தான் தொடங்கிச்சு. ஆக அந்த மாநில அரசு பாடத்திட்டத்தில் படிச்சுட்டவங்க தான் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய இஸ்ரோ போன்ற பல்வேறு அமைப்புகள், அது அறிவியல் சார்ந்தோ, பொருளாதாரம் சார்ந்தோ, வணிகவியல் சார்ந்தோ, சட்டம் சார்ந்தோ எதுவாக இருந்தாலும் அந்த படிப்புகளுக்கெல்லாம் போனாங்க. மாநில பாடத்திட்டத்திலிருந்து தான் போனாங்க அவங்க எல்லாம். அதுல போய் தான் அவங்க வந்து பல சாதனைகள் புரிந்து இந்தியா இன்றைய 75 ஆண்டுகளாக வளர்ந்திருக்குன்னு கேட்டா அதன் பங்களிப்பு சிபிஎஸ்இ பள்ளியிலிருந்து வந்தவர்களை விட, ஐஐடியிலிருந்து வந்தவர்களை விட, ஐஐடியில் அதிகமா படிச்சது சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள். ஆனால் ஐஐடியிலிருந்து வந்தவங்க செய்த பங்களிப்பை விட அதிகமான பங்களிப்பை யார் செய்தாங்கன்னு கேட்டா மாநில பாடத்திட்டத்திலிருந்து வந்தவங்க, மாநில அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகம், அவங்களோட பங்களிப்பு தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. எனவே இந்த தடையின்மை சான்றோட நோக்கம் என்னன்னா, ஒரு மாநில அரசு தான் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்குதுன்னா அந்த இடத்திற்கு தேவையான சாலை வசதி இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்குன்னா மாநில அரசுக்கு இருக்கு. அங்க வந்து ஒரு 300 குழந்தைங்க, 500 குழந்தைங்க, 1000 குழந்தைங்க படிப்பாங்க அப்படி சொன்னா அதற்கு தேவையான அளவிற்கு உங்களுக்கு கழிப்பறை, நீங்க கழிவுநீர் சுத்திகரிப்பு, கழிவுநீரை அகற்றுவதற்குண்டான ஏற்பாடு அங்க இருக்கா, குடி தண்ணீருக்கு உண்டான ஏற்பாடு அங்க இருக்கா, மின்சார ஏற்பாடு அங்க இருக்கா, தீ போன்ற ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுதுன்னா அதை தடுப்பதற்கு, விபத்து ஏற்படாமல் தடுப்பதற்கும், விபத்து ஏற்பட்டால் அந்த பள்ளியை, அந்த மாணவர்களை காப்பாற்றுவதற்கும் தேவையான அந்த வசதிகள் இருக்கா? இந்த வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கிறது யாரு? கட்டடத்துக்கு ஸ்திரத்தன்மை இருக்கான்னு பார்க்கறது யாரு? இதெல்லாம் யாருடைய பொறுப்புன்னு கேட்டா மாநில அரசுடைய பொறுப்பு. ஏற்கனவே ஒரு பள்ளிக்கூடங்கள் இருக்கு, அந்த பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க. எனவே இந்த இடத்துல இன்னொரு பள்ளிக்கூடம் தேவையில்லை. அப்படி பள்ளிக்கூடம் தொடங்கினால் அந்த பள்ளிக்கு போட்டியாக அமையும். கல்வியில போட்டி இருக்கக்கூடாது, வியாபாரம் இருக்கக்கூடாது, விளம்பரம் இருக்கக்கூடாது. போட்டி எங்க இருக்கும்? வியாபாரத்துக்கு தான் இருக்கும். விளம்பரம் எங்க வரும்? வியாபாரத்துக்கு தான் வரும். ஏன்னா பள்ளிக்கூடத்துல வியாபாரம் இருக்கக்கூடாது.
எனவே ஒரு இடத்துல பள்ளிக்கூடம் தேவையா? அப்படி தேவை என்றால் இந்த வசதியெல்லாம் செஞ்சிட முடியுமா? இருக்கா? அப்படி வசதி இருக்கிற இடத்துல இவங்க பள்ளிக்கூடம் திறக்கிறாங்களா என்று கண்காணித்து கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா தடையின்மை சான்று. ஆனால் திரு மோடி அரசு என்ன செய்யுதுன்னு கேட்டா 2014 இருந்தே மாநிலத்தை ஒரு பொருட்டாகவே கருதல. அப்ப மாநிலங்களே தேவையில்லை. மாநிலங்களே தேவையில்லை என்பது RSS உடைய சித்தாந்தம். RSS அரசியல் சித்தாந்தம் என்னன்னா, இந்தியாவிற்கு ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு அரசு இருந்தா போறோம், மற்றதெல்லாம் நிர்வாக அலகுகள், அது மாவட்ட நிர்வாகமாக, முனிசிபாலிட்டியாக, மாவட்ட நிர்வாகமாக இருந்தா போதுமானது. எனவே கொள்கை முடிவு எடுக்கிறது இருந்து சட்டம் போடுறதுல இருந்து எல்லாமே மைய அரசு செய்தா போருமே தவிர மாநிலத்திற்கு ஒரு அரசு தேவையில்லை என்பது RSS உடைய அரசியல் தத்துவம். எனவே அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரடியா பண்ண முடியாது. இந்தியாவுக்குன்னு அரசமைப்பு சட்டம் இருக்கு. அரசியல் சட்டம் கூட்டாட்சி தத்துவத்தில். அப்ப அதை நீர்த்து போக செய்வதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும்? அப்படியான ஒரு வழிமுறையில தான் அவங்க என்ன செய்யறாங்க, இந்த NOC தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. எனவே நீங்க இந்த வருஷம் நான் NOC கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும், கொடுக்கலன்னு சொன்னாலும் அது எஃபெக்ட் இல்லைன்றத யார் இப்ப சொன்னாருன்னு சொன்னீங்களோ அவர் புரிஞ்சுக்கணும். நாங்க கொடுத்துட்டோங்க. அதாவது எங்களுக்கு இப்ப அந்த அதிகாரம் இல்லைன்னு போராட வேண்டியவங்க நாங்க அதை செஞ்சிட்டோம்னு சாதனையா பேசுறாங்க. ஆமா, அதாவது தடையின்மை சான்றினுடைய நியாயங்கள் என்ன? தடையின்மை சான்று ஏன் பெறப்படுகிறது? மாநில அரசுக்கு இவ்வளவு பொறுப்பு இருக்கும் பொழுது ஒரு மாநில அரசின் கண் பார்வைக்கே படாம திடீர்னு ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கிட்டாங்கன்னா தீயணைப்பு துறை போய் பார்க்க வேண்டாமா? உங்களுக்கு நீங்க சுகாதாரத்துறை போய் ஆய்வு செய்ய வேண்டாமா? அப்போ மாநில அரசுக்கு தகவலே கொடுக்காம ஒரு ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடம் தொடங்குறதுன்றது எந்த வகையில் நியாயம்? இந்த தடையின்மை சான்று என்பது எந்த வகையில் மாநில அரசுக்கு, மாநிலத்தில் இருக்கிற மக்களுக்கு முக்கியமானது என்பதை பற்றியெல்லாம் விவாதிக்காம நாங்க தடையின்மை சான்று. ரெண்டாவது, ஏன் தடையின்மை சான்று கொடுக்குறீங்க? எதுக்கு இந்த பிள்ளைங்க CBSE படிக்கணும்? ஏன் மாநில பாடத்திட்டம் குறைவா இருக்குன்னு சொல்லிக்கிறீங்களா? மாநில பாடத்திட்டம் படிக்கலையா? நீங்க எடுத்து பார்க்கவே இல்லையா? இவ்வளவு வருஷமா விவாதம் நடந்துகிட்டு இருக்க. 2017 இருந்து இப்போ உங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட பாடத்திட்டம் வந்திருக்கு, புதுப்பிக்கப்பட்ட பாடநூல் வந்திருக்கு. அதெல்லாம் எடுத்து படிக்கவே இல்லையா நீங்க? இப்ப எந்த வகையில மாநில பாடத்திட்டத்தை விட CBSE பாடத்திட்டம் சிறப்பா இருக்குன்னு சொல்றீங்க? ஏன் CBSE பள்ளி இங்க வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த தெளிவை நீங்க சொல்லணும்ல. மாநிலத்தினுடைய பள்ளி கல்வி அமைச்சரா மாநிலத்தில் அரசுக்குன்னு பள்ளிக்கூடங்கள் இருக்கு, மாநில அரசு பள்ளிகளை நடத்துது, அதற்கான பாடத்திட்டங்கள் இருக்கு, மாநில அரசு ஏற்புல தனியார் பள்ளிகள் இருக்கு என்று சொல்கின்ற போது இதையெல்லாம் கடந்து ஒரு CBSE பள்ளி தேவைப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதற்கு என்ன காரணம் அப்படின்றத சொல்லணும். இல்ல, இப்ப இந்த CBSE பள்ளிகளுக்கு NOC கொடுக்கறதுனால, தனியார் பள்ளிகள் எல்லாம் CBSE மாறுறதுனால அரசு பள்ளிகளுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு. அதாவது அடிப்படையில் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, கல்விக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றத புரிஞ்சுக்கணும். அரசுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்றது ரெண்டாவது. கல்வி அப்படின்னு சொல்றோம்ல, கல்வின்றா என்ன? டு மேக் அ பர்சன் இன்டெலிஜென்ட். சரிங்களா? இன்டெலெக்சுவல் ஆகிறது. நரிக்கும் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? புத்திசாலித்தனம் சொல்லுவீங்களா? நரி நாடு மாடுகளை பிரித்தது, அது புலிக்கு இரையாவதற்கு அது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது, பார் நரி எவ்வளவு புத்திசாலித்தனம் என்று சொல்லுவீர்களா? இப்ப அதுவும் மூளையை பயன்படுத்தி இருக்கு, நிறைய அளவுல நிறைய மூளை பயன்படுத்திருக்கு. அப்ப அந்த மாதிரி மூளையை பயன்படுத்தினால் மக்களை பிரிப்பதற்கு சாமர்த்தியமாக நீங்கள் சில காரியங்களை செய்தீங்கன்னா அது இன்டெலிஜென்ட் கிடையாது. அப்ப நீங்க உங்க அறிவை எதுக்கு பயன்படுத்தல? நியாயமான விஷயங்களுக்கு பயன்படுத்தல. அப்போ கல்வியின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமூகத்தை மேம்படுத்துவது, சமூகத்தை மாற்றுவது. அதுதான் கல்வியின் வியாபாரம் அல்ல. அப்போ பள்ளிக்கூடத்துக்கு வர்றவன் மாணவன், அவன் கன்சியூமர் கிடையாது, அவன் நுகர்வோர் கிடையாது. கல்வி என்பது பண்டம் கிடையாது. ஆக பள்ளியை யார் நடத்த முடியும்னு கேட்டீங்கன்னா, உலக அளவுல ஷூட்டிங்க்கு எல்லா ஊருக்கும் போறாங்கல்ல. சுவிட்சர்லாண்டில் போய் ஷூட்டிங் நடத்திருப்பாங்க, ஃபின்லாண்டில் போய் ஷூட்டிங் நடத்திருப்பாங்க. அங்க போய் சொல்லுங்களேன், எங்க ஊர்ல பணம் கட்டி தான் படிக்கிறாங்கன்ட்டு. எங்க ஊர்ல தனியார் பள்ளிகள் கஷ்டப்பட்டு மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக தனியார் பள்ளிகள்லாம் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. எனவே எங்கள் அரசு தனியார் பள்ளிகளுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறது அப்படின்னு ஃபின்லாந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட, ஃபின்லாந்து எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட பேச சொல்லுங்களேன் பார்க்கலாம். உலகத்தில் ஒரு நாடு வளர வளர அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையாக அவங்க பார்க்கறது எதுன்னு கேட்டீங்கன்னா கல்வியை. எனவே அவங்களோட முதல் செலவாகவே எதை பார்க்கறாங்கன்னு கேட்டா, கல்வியை மாணவர்களிடம் கட்டணம் வாங்காமல். வடக்கு ஐரோப்பா நாடுகள்ல எந்த நாடுகள்லாம் வளருது, வேகமா வளருது, வளர்ந்துருச்சு அப்படிலாம் சொல்றீங்களோ அந்த நாடுகள் எல்லாம்
கட்டணம் கட்டி பள்ளி மாணவர்கள் படிப்பதில்லை. பின்லாந்துல இன்னும் ஒரு படி மேல போய் தனியார் பள்ளி நடத்தினா கூட அந்த 9 ஆண்டு கால கம்பல்சரி எஜுகேஷன் இருக்குல்ல, அதுக்கு என்ன வாங்கக்கூடாது, கட்டணம் வாங்கக்கூடாது அப்படின்ற சட்டமே இருக்கு. எனவே இங்க நீங்க தனியார் பள்ளிகளை ஊக்குவிப்பது ஒன்று, அந்த தனியார் பள்ளியில சிபிஎஸ்இ ஊக்குவிப்பது 2. இந்த ரெண்டும் எதற்காகன்னு கேட்டா மாநில அரசு பள்ளிகளை பலவீனப்படுத்தி மாநில அரசிடம் இருக்கக்கூடிய பள்ளிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கின்ற சூழ்ச்சி. பிஎம் ஸ்ரீயை எதிர்க்கிறோம்ல, பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா, அதுதான் அதோட முழு பெயர். அப்ப அவர் என்ன செய்யறாரு, கேந்திர வித்யாலயா பள்ளிகள்லயே சில பள்ளிகளை தேர்ந்தெடுத்து பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியான்றார். அப்ப சில பள்ளிகள் வெறும் கேந்திர வித்யாலயாவா இருக்கு. அப்போ இந்த பள்ளியில படிக்கிறானே, அதாவது அந்த முத்திர குத்தாத பள்ளியில படிக்கிறானே, அந்த மாணவன் ரைசிங் இந்தியாவுக்கு உதவ மாட்டானா? எந்த வகையில் இந்த மாணவன் குறைஞ்சு போயிட்டான்? மோடி தான் அவங்களுக்கு எந்த அவர்தான், அவருக்கும் பிரதமர், இந்தியாவில் எல்லாருக்கும் அவர்தான் பிரதமர். அப்போ இந்த மாணவன் எதனால தரம் தாழ்ந்துட்டான்? அப்போ கலைஞருடைய சமச்சீருக்கு எதிரான விஷயம் இல்லையா அது? நம்ம தமிழ்நாட்டில் சமச்சீர்னு மாணவர்கள் போராடினார்களே, ரத்தம் சிந்தினார்களே, அந்த மாணவருடைய போராட்டம் தானே இங்க சமச்சீர் வந்துச்சு. சும்மா வந்துச்சு அது? ஒரு மாணவரா, 2 மாணவரா, ஒரு இயக்கமா, 2 இயக்கமா, எத்தனை இயக்கங்கள் அதற்காக சிறையில் இருந்தாங்க, பெற்றோர்கள் அதுக்காக போராடி இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் சமச்சீர் வந்ததே தவிர சும்மாலாம் அது வந்துடல. ஆக சமமான கற்றல் வாய்ப்பு அதுதான் இங்க இருக்கிற, வெறும் பாடத்திட்டம் அல்ல, கற்றல் வாய்ப்பை சமமா கொடுக்கணும்னு. ஆனா திரு நரேந்திர மோடி என்ன சொல்றாரு, கற்றல் வாய்ப்பை சமமாக கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அரசியல் சட்டத்தின் கூறு 14க்கு நேர் எதிரானது. அப்ப இந்த பிள்ளைங்க வேற, இந்த பிள்ளைங்க வேற. அப்போ மாநிலத்தில் அவர் பிஎம்ஸ்ரீ ஏத்துக்கோங்கன்னு சொல்றாங்களா, அப்படின்னு என்ன அர்த்தம்? சில 100 பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கு பிஎம்ஸ்ரீ முத்திரை குத்துங்கன்னு அர்த்தம். குத்துனா என்ன தெரியுங்களா ஆகும்? நேரடியாக ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் அந்த பள்ளி போயிடும். அப்ப மாநில அரசு பள்ளி எங்க போயிடும்? ஒன்றிய அரசு. ஆக இது சில 1000 கோடி அவங்க கொடுக்குறாங்க, கொடுக்கல, அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. மாநில அரசோட பள்ளி அவங்க எடுக்கிறாங்க. இப்போ இதுல என்ன சூழ்ச்சி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, 38,000 அரசு பள்ளிகள் இருக்கு, ஒரு 20,000க்கு மேல உங்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 58,000 பள்ளிகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னா, நீங்க பிஎம் ஸ்ரீன்ற ஒரு திட்டத்திலேயோ, மாதிரி பள்ளின்ற திட்டத்திலேயோ, அல்ல ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ட் திட்டம், ஏதோ ஒரு திட்டத்துல சில பள்ளிகளை மட்டும் நீங்க வித்தியாசப்படுத்தி பார்க்கும் பொழுது இயல்பாக பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க, அரசே சொல்லுது இந்த பள்ளியில படிச்சாதான் புள்ள எந்த தேர்வுக்கும் போக முடியும், அப்படின்னா இந்த பள்ளியில நான் எப்படி சேர்க்கிறது? அப்ப இந்த பள்ளியில இடம் கிடைக்கலன்னா அவங்க என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க, தனியாரை நோக்கி போவாங்க. அப்ப யார் பலவீனப்படும்? மாடல் ஸ்கூல்ல கிடைக்கலன்னா வேற அரசு பள்ளி, வேற அரசு பள்ளிக்கு. ஏன்னா நீங்க தான் சொல்றீங்களே இதுவும் அரசு பள்ளி தான், நீங்க எதை மாதிரி பள்ளின்றீங்களோ, எதை பிஎம் ஸ்ரீ பள்ளின்னு சொல்றீங்களோ அதுவும் அரசு பள்ளி தான். இன்னொன்னு அரசு உயர்நிலை பள்ளி, அரசு மேல் பள்ளி தான், 2 அரசு பள்ளி தான். ஆனா இந்த அரசு பள்ளியில படித்தால் ஆகச்சிறந்த மாணவனாக வருவான்னு சொல்றீங்க. அப்படின்னா நீங்களே ஒத்துக்கிறீங்க, நீங்க நடத்துற பள்ளியில இந்த பள்ளியில படிச்சா வராது. அப்ப பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, இந்த பள்ளியில கிடைக்கலன்னா அங்க போயிருவாங்க. அப்போ இந்த பள்ளியில எண்ணிக்கை குறையுதுன்னா என்ன செய்வீங்க, எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, அதுக்காக நான் என்ன செய்யறேன், ஆசிரியர்களை குறைக்கிறேன். ஆசிரியரை குறைத்தா வேற மாணவர்களை எண்ணிக்கை குறையும். அப்ப கடைசியா அந்த பள்ளியில என்ன செய்வீங்க, மூடுவீங்க. அப்போ பல ஆயிரக்கணக்கான பள்ளிகளை சில 100 பள்ளிகளாக குறைத்து கடைசியில சில 100 பள்ளிகளை தனியாரிடம் ஒப்படைப்பது. அந்த பிஎம்ஸ்ரீயை கடைசியா யார்கிட்ட கொடுக்க போறாங்கன்னா நிர்வாகத்தை கொண்டு போய் தனியார். இது ஒண்ணு நான் அரசு கொடுக்கிற ஃபண்ட், அரசு ஃபண்டே கொடுக்காது. அதான் கட்டடம் கொடுத்துறீங்களே, இடம் கொடுத்துறீங்க, கட்டடம் கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி அடிப்படை கட்டுமானத்தை உருவாக்கி அப்படியே கொடுக்குறீங்களே தனியார் கிட்ட. நான் ஒண்ணு யூகத்தின் அடிப்படையில் சொல்லல. சைனிக் ஸ்கூல்ன்றது பாதுகாப்புத்துறையின் கீழ் இயங்குற பள்ளி, இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை. அப்போ பாதுகாப்பு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய சைனிக் பள்ளி ராணுவ பள்ளின்னு சொல்லுவாங்க. அதுல படிக்கிறவங்க ராணுவத்திற்கு சேரணும்னு ஆசைப்படுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைனிக் பள்ளியை சில மாநிலங்கள்ல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதை நிர்வாகத்தை தனியாரிடம் தந்திருக்கிறார்கள். அப்போ எப்படி சைனிக் பள்ளி நடந்ததோ எதிர்காலத்தில் நவோதயா பள்ளிக்கும் கேந்திர வித்யாலயா பள்ளிக்கும் அதான் நடக்கும். அதே தான் எதுக்கு நடக்கும், பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கும் நடக்கும். ஏன்னா தேசிய கல்விக் கொள்கை 2020ல ரொம்ப தெளிவாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு முழு நிதியையும் செலவு செய்யாது. அப்போ ஆசிரியர்களை நியமிக்கும் பொழுது என்ன ஆகும், ஆசிரியர்கள் ஒப்பந்த ஊழியர்களாக நியமிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு உண்டான சம்பளத்துக்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்வீங்க, மாணவர்கள்கிட்டே கட்டணத்தை வசூல் பண்ணி கொடுக்க. கேந்திர வித்யாலயா மட்டும் கிடையாது, எல்லா அரசு பள்ளிகளுக்கும் தான் நிலைமை வரும்.
எல்லாம் படிப்படியாக இது எவ்வளவு வேகமாக, அதனாலதான் அவங்க 2020 அறிமுகப்படுத்தி 2030 வரைக்கும் 10 ஆண்டு காலம். ஏன்னா திடீர்னு சொன்னா மக்களுக்கு புரிஞ்சிடும், மக்கள் போராடுவாங்க. அப்போ ஒருத்தனை வந்து கொல்வது என்று சொன்னால் கொல்லப்படுகிறோம் என்று தெரியாமலே அவன் செத்து போகணும். அப்ப கல்வியை கொல்லணும், அரசு பள்ளியை கொல்லணும், அரசு பள்ளியை மூடணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அரசு பள்ளியை மூடினால் மக்கள் கொதித்தெழுவார்கள் சொன்னா, அரசு பள்ளிகளை பலவீனப்படுத்தி அரசு பள்ளிகளை இல்லாமல் செய்வது என்ற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு இரையாகி கொண்டிருக்கிறதா? அது ஏன்னா இங்க இறையாண்மை யாரிடம் இருக்குன்னு சொன்னா மக்களிடம் இருக்கு. மக்களிடம் இருக்கும் இறையாண்மை தான் மக்கள் தங்கள் வாக்குச்சீட்டின் வாயிலாக தான் தேர்ந்தெடுத்த பிரதிநிதி மூலமாக அரசுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப மக்கள் எதுக்காக கொடுத்தாங்க? மக்கள் வந்து அரசு பள்ளியை நடத்தணும், கட்டணமில்லா கல்வியை கொடுக்கணும், விக்சித் பாரத் சொல்றாரு. யாரு? மோடி. ஆமா, திரு நரேந்திர மோடி அவர்கள். விக்சித்னா டெவலப்ட். அப்ப டெவலப்ட்னா ஆர்டிகல் 41 படி ரைட் டு வொர்க், ரைட் டு எஜுகேஷன் கொடுக்கணும். பொருளாதாரம் மேம்பட்டு விட்டால் கல்வினா தொடக்க கல்வியிலிருந்து எப்போ பல்கலைக்கழகம். ஆனா பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் வந்து பிரதமரை பார்க்கிறார். அவர் கொடுத்த கடிதத்தில் என்ன கேட்கிறாருன்னா, ஒன்றிய அரசு கல்வி நிறுவனங்களை அதிகமாக எங்கள் மாநிலத்தில் திறக்கணும்னு சொல்றாரு. எந்த புரிதல்ல அந்த கோரிக்கை அவர் வைத்தாருன்னே தெரியல. ஒன்றிய அரசு கல்வி இங்க இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியை விட என்ன பெரிய யூனிவர்சிட்டி உங்களுக்கு தேவைப்படுது? அதை இன்னும் வலுவாக திரு மயில்சாமி அண்ணாதுரை எங்க படிச்சுட்டு வந்தாரு, டாக்டர் சிவன் எங்க படிச்சுட்டு வந்தாரு, இன்றைக்கு இஸ்ரோ உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருக்கிறவங்க எல்லாம் எங்க படிச்சுட்டு வந்தாங்க. ஆக மாநில அரசு பள்ளிகளை, மாநில அரசு கல்லூரிகளை வலுப்படுத்துவதற்காக மக்கள் வாக்களித்தால், நீங்க அந்த வாக்கை வாங்கிக்கிட்டு எந்த மாநில அரசு பள்ளிகளை வலுவிழக்க செய்யணும்னு சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கிட்டு இருக்கோ அந்த அரசு கிட்ட போய், அந்த ஒன்றிய அரசு கிட்ட போயிட்டு நீங்க ஒன்றிய பள்ளிகளை, ஒன்றிய கல்வி நிறுவனங்களை அதிகமா எங்க மாநிலத்தில் வந்து திறங்க என்று முதலமைச்சர் சொன்னதும், நீங்க சொல்றீங்களே பள்ளிக்கல்வி அமைச்சர் சொல்றாருன்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. ஒன்றிய அரசோட அஜெண்டாக்கு நாங்க கோஆபரேட் பண்றோம். RSS அஜெண்டாக்கு நேரடியா சொல்லுங்களேன். ஒன்றிய அரசை நடத்துவது பாஜக. பாஜக யாரு? RSS அரசியல் பிரிவு இல்லையா? RSS மாணவர் பிரிவு ABVP. அப்படி RSSக்கு பல பிரிவுகள் இருக்கு. அப்படி ஒரு அரசியல் பிரிவு. RSS தத்துவத்தை வழிநடத்துவது தானே அந்த அரசியல் பிரிவோட வேலை. அந்த அரசினுடைய தலைவர் தானே திரு நரேந்திர மோடி. அப்ப திரு நரேந்திர மோடி செய்யறாருன்னா யார் செய்யறாரு? RSS. இப்ப RSS சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். நேரா சொல்லிட்டு போங்க, அதுக்கே இப்படி சுத்தி சுத்தி வர்றீங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ CBSE ஸ்கூல்ஸ் அதிகரிக்கிறது அப்படின்றது இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் மாநில உரிமை, இருமொழி கொள்கை இதெல்லாம் வந்து நீண்ட காலமாக அதுக்கான போராட்டங்கள் இருந்துட்டு இருக்குது. இந்த அரசும் வந்து தாவேக அரசும் விஜய் தலைமையிலான அரசும் வந்து நாங்கள் இருமொழி கொள்கை வந்து உறுதியாக பிடிப்போம்னு சொல்லி ஆளுநர் மூலயமா ஆளுநரே அந்த துவக்க விழாவில் பேச வச்சு, ஆளுநர் உரையில் வந்து பேச வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ CBSE ஊக்குவிக்கிறதுன்றது மும்மொழி கொள்கையை ஊக்குவிக்கிறதுனா தமிழ் கட்டாயன்றது அங்கே கிடையாதுல்ல. இந்தியா முழுக்க இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசில இருந்து பீகார்ல இருந்து மும்மொழி கொள்கையை எதிர்த்து வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க லட்சக்கணக்கில் கூடி இல்லையா மனு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்தியா முழுக்க எது வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க? மும்மொழி கொள்கையை வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும்? நீங்க அரசு பொறுப்பேற்று இருக்கிறீங்கன்னா, தமிழ்நாட்டில் வாக்கு பெற்று இருக்கிறீங்களே, அந்த வாக்கு பெற்ற வாக்களித்தார்களே, அந்த உங்களுக்கு வாக்களித்தவர்களுடைய குழந்தைங்க, வாக்களித்தவர்களுடைய தம்பி தங்கைங்க, அவங்க CBSE பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அந்த CBSE மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையை திரு நரேந்திர மோடி திணிக்கிறாரே, இது நியாயம் இல்ல. உத்தரப்பிரதேசத்துல கொதிச்செழுந்திருக்கான், மகாராஷ்டிரால கொதிச்செழுந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் அதை திணிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. ஆக திணிக்கப்படுற இடத்திற்கு நான் தடையின்மை சான்று கொடுக்கிறேன்னா அதற்கு பின்னாடி என்ன அரசியல் என்பதுதான். ஒரு திணிப்பை எதிர்த்து ஏன் திணிப்பை எதிர்த்து போராடுறாங்க? நீங்க 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற குழந்தைகள், அவங்களுக்கு 3 மொழி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெற்றோர்களும் மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க குஜராத்ல வேலை செய்ய போனா நான் குஜராத்தி மொழி படிச்சுட்டு போறேன், நான் ராஜஸ்தான்ல வேலை செய்ய போனா நான் ராஜஸ்தானி மொழி படிச்சுக்கிறேன், நான் எந்த மாநிலத்துக்கு போறேனோ அந்த மொழியை நான் படிச்சுக்கிறேன், எனக்கு அடிப்படையில் என் தாய்மொழி அறிவு இருக்கு, அது எனக்கு போதுமானது. நான் வந்து ஆங்கிலம் படிச்சிருக்கிறேன், அது தேவையின் அடிப்படையில். மின்னஞ்சல் முகவரி திறக்கணும்னா எனக்கு என்ன தேவைப்படுது? ஆங்கிலம் தேவைப்படுது. எந்த மொழியில நான் மின்னஞ்சல் வேணாலும் அனுப்பலாம். ஆனா மின்னஞ்சல் முகவரி, அந்த மின்னஞ்சல் கணக்கு திறக்கிறதுக்கு எனக்கு ஆங்கிலம் தேவைப்படுது. அதுபோல் ஆங்கிலம் என்பது தவிர்க்க முடியாம சில தேவைகள் இருப்பதனால் நான் ஆங்கிலம் படிக்கிறேன் தவிர ஆங்கிலத்தின் மீது காதல் கொண்டல்ல. ஆங்கிலம் வந்து என் பண்பாட்டின் கூறு அல்ல. ஆனா தமிழ் என் பண்பாட்டின் கூறு, இந்திய மொழிகள் என் பண்பாட்டின் கூறு. எனவே எனக்கு எந்த மொழி வேணுமோ அந்த மொழியை படிச்சுக்கிறேன். நான் தெலுங்கு படிக்கணுமா,
நான் மராத்தி படிக்கணுமா? 3 மொழின்னு சொன்னா எந்த மொழியை வேணாலும் படிச்சு ஏதோ ஒரு மொழியை படிக்கணும்ல. அப்ப அந்த ஏதோ மொழி எனக்கு எப்படி பயன்பட போகுது? அப்போ அந்த நேரம் எனக்கு எதுக்கு செலவாகணும்? நீங்க செயற்கை நுண்ணறிவு காலத்துல கணிப்பொறி கத்துக்கிறதுக்கு நான் செலவு பண்ணணுமா வேண்டாம்? அப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் நீங்க கொடுக்கணும். இன்னும் ஒலிம்பிக்ல பல துறைகள்ல விளையாட்டு வீரர்களை அனுப்ப முடியல. பல உலக இப்ப ஃபுட்பால் நடந்துட்டு இருக்கு. ஏன் ஃபுட்பாலுக்கு இங்க இருந்து இந்தியா ஏன் இல்ல? உங்களுக்கு அது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? இவ்வளவு பெரிய ஜனத்தொகையை கொண்ட 140 கோடி மக்கள் கொண்ட இந்தியால இருந்து ஒரு டீம் இல்ல அந்த வேர்ல்டு ஃபுட்பால் கப்ல. அது நமக்கு அசிங்கமா தெரியலையா? அப்ப அங்க என்ன வேணும் உங்களுக்கு? அங்க ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர், ஒரு விளையாட்டு ஆசிரியர் வேண்டும்ல. அப்ப 1ஆம் வகுப்புல இருந்து நீங்க யாரை கொடுக்கணும்? உடற்பயிற்சி ஆசிரியர். இதுக்கெல்லாம் நீங்க நேரம் கொடுக்கணுமா வேண்டாமா? அப்போ உடற்பயிற்சி ஆசிரியருக்கு விளையாட்டுக்கு நேரம் கொடுக்கணும், நூலகத்துக்கு நேரம் கொடுக்கணும், கணிப்பொறி கத்துக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். இப்படி பல விஷயத்துக்கு கத்துக்க நேரம் கொடுக்கணும்னா அதற்கெல்லாம் நேரம் கொடுக்காம நீங்க 3வது மொழியை படித்து விட்டால் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்ற வேண்டிய சூழ்ச்சி எதற்காக? 3வது மொழி படிக்க வேண்டும் மட்டும் சொல்லல, அதோடு சேர்த்து ஒரு வேலை திறனும் பெற்றுக்கொண்டாங்க. அப்ப இதற்கெல்லாம் நேரம் போயிருச்சுன்னா அடிப்படை பாடங்களை என் பிள்ளை எப்படி படிப்பான்? அதுதான் அங்க இருக்கக்கூடிய போராட்டம். அதோடு சேர்த்து ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இப்ப வந்து கேந்திர வித்யாலயம் ஒரு சர்க்குலர் போட்டாங்க. அந்த சர்க்குலரை கூர்மையா கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்க்குலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பல்சரியா ஒரு செக்ஷன் சான்ஸ்கிரிட் செக்ஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு செக்ஷன் சான்ஸ்கிரிட் செக்ஷன், அதாவது 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குன்னு சொன்னா, மும்மொழி கொள்கையில இவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க எந்த 3 மொழி வேணாலும் படிச்சுக்கலாம் சார், நான் எந்த மொழியும் திணிக்கலன்னு வாங்கல்ல. அப்ப நீங்க வேற எந்த மொழியை வேணாலும் எனக்கு படிக்கிறதுக்கு நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா உங்க பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு பிரிவார் கேந்திர வித்யாலயாக்கு கேந்திர வித்யாலயா சங்கத்தன் கமிஷனர் ஆஃப் கேந்திர வித்யாலயா அவர் வந்து அனுப்பிச்சிருக்கிற கடிதம், அந்த கடிதத்தில் அந்த கேந்திர வித்யாலயால இருந்து இருக்கக்கூடிய அந்த அலுவலர் அனுப்பி இருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க 9ஆம் கிளாஸ் இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் R1 R2 R3 அந்த R3ல ஒரு செக்ஷன் ஆவது சான்ஸ்கிரிட் செக்ஷன் இருக்கணும். 3வது மொழியில ஒரு செக்ஷனா சான்ஸ்கிரிட் செக்ஷன் இருக்கணும். அப்ப அந்த சான்ஸ்கிரிட் செக்ஷன்ல யார் படிப்பாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, கேந்திர வித்யாலயில யாரெல்லாம் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு மாற்றலாகி போவார்களோ அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக எதை படிக்கணும்? சான்ஸ்கிரிட் படிக்கணும். இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கேந்திர வித்யாலயோட நோக்கமே ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு மாற்றலாகக்கூடிய அந்த பணியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசின், பொதுத்துறையின், மாநில அரசின் இந்த மாதிரி பணிகள்ல யார் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலம் மாற்றலாகக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அவர்கள் பிள்ளைகளுக்காக உருவாக்கப்பட்டதான் கேந்திர வித்யாலயா. இதுல என்ன சொல்றீங்க? யாரெல்லாம் மாற்றலாக போறாங்களோ அவங்க எல்லாம் எதை படிக்கணும்ன்றீங்க? சமஸ்கிருதம் படிக்கிறீங்க. ஆக மும்மொழி என்பதே சமஸ்கிருத திணிப்பு தான் வெளிவந்துருச்சா? அவ 3 மொழியில எதை வேணாலும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது. அப்போ ஒரு குழந்தையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சூழலில் இல்லாத ஒரு மொழி, சூழலியல்ல இல்லாத, தன்னுடைய என்விரான்மெண்ட்ல இல்லாத ஒரு மொழியை ஒரு குழந்தை படிக்கும்னா அது சற்று மன அழுத்தத்தை கொடுக்கும், அந்த குழந்தைக்கு அசௌரியமாக இருக்கும். அப்போ இந்த சிக்கல் எதுல பாதிக்கும்னு கேட்டா, அந்த குழந்தை படிக்கிற மற்ற பாடங்களை வந்து அது மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ ஒரு குழந்தைக்கு இப்படி ஒரு மன அழுத்தத்தை ஏன் கொடுக்குறீங்க? என் குழந்தைக்கு எத்தனை மொழி வேணும் நீங்க ஏன் தீர்மானிக்கிறீங்க? தாய்மொழியை கத்துக் கொடுங்க, ஆங்கிலத்தின் தேவையின் அடிப்படையில் நாங்க படிச்சுக்கிறோம், அதற்கு மேல எந்த மொழி வேண்டுமோ அதை அந்த குழந்தை தீர்மானிச்சுக்கோம். என்றைக்கு தேவையோ அந்த குழந்தை வந்து படிக்கும். அப்படி குழந்தை தேவைப்பட்டால் நான் வாய்ப்பு கொடுக்குறேன்னு வேணாலும் சொல்லுங்க. ஆனா கண்டிப்பாக 3 மொழியை, எந்த மொழியா இருந்தாலும் 3 மொழி படின்னு சொல்றதுன்றது அந்த குழந்தையின் மீது திணிப்பு தான். எனவே சிபிஎஸ்சிக்குள்ள நீங்க தமிழ்நாட்டில் அதிகமான பள்ளிகளை திறக்க அனுமதிச்சாலும் சரி, சிபிஎஸ்சி பள்ளிகளை நீங்க ஊக்கப்படுத்தினாலும் சரி, நீங்க RSS செயல் திட்டத்தை ஊக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இங்க சமஸ்கிருத திணிப்பை அதிகப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். சமஸ்கிருதம் பேசுபவருடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கு. அடுத்த சென்சஸ் எடுக்கிறதுக்குள்ள சமஸ்கிருதம் பேசுபவருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திடணும் என்று துடிக்கிறார்களே, அந்த துடிப்புக்கு, அந்த நோக்கத்திற்கு நீங்க உதவி செய்றீங்க என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியது. ஹிந்தி அப்படின்னு சொல்றது அது வந்து ஒரு இடையில தான். அது வந்து சமஸ்கிருதம் ஹிந்தி பேசுற இடத்துல சமஸ்கிருதத்தை திணிப்பாங்க, ஹிந்தி பேசாத இடத்துல ஹிந்தி. ஒரு கட்டத்துல எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்கன்னா அப்ப இவர்களும் என்ன பேசுவாங்க? சமஸ்கிருதம் பேச வைக்கணும். அப்ப இந்தியாவுடைய பண்பாடு சமஸ்கிருதம், இந்தியாவினுடைய மொழி சமஸ்கிருதம், சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்டதுதான் இந்தியா என்ற ஒரு இந்தியாவை கட்டமைக்கிற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு இரையாவதை தமிழ்நாடு மக்கள் விரும்பவில்லை. இல்ல இப்ப நீங்களும் வைக்கிறீங்க இந்த மாதிரி விமர்சனம். யாரெல்லாம் வந்து இது பாஜக கொள்கையோட RSS கொள்கையோட துணை போற விஷயம் அப்படின்னு விமர்சிக்கும் போதெல்லாம் இதை ஊழல் ஒழிப்பை வந்து மலினப்படுத்துறது, அதை வந்து மட்டுப்படுத்துறது,
ஊழல் ஒழிப்பை இன்னொரு பக்கம் வந்து ஆதரிக்கிற மாதிரியான பேசுறது அதுதானே முக்கியம். அதை கவனிக்கணும். அது அண்ணா ஆசாரிய காலத்திலிருந்து ஊழல்னா எனக்கு என்னன்னு புரியலைங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 38, 39 ஊழல் ஊழ் அப்படின்னு சொன்னா விதி. ஊழ் என்றால் விதி. ஊழ் இல்லை இல்லையா? ஊழில் இருப்பது. சரியா? அப்ப ஊழல் என்றால் என்ன? விதியை மீறுதல். விதியை மீறுதல். அப்போ விதியை மீறுதல் என்றது என்ன? உங்களுக்கு வந்து ஒரு கடைநிலை ஊழியராக இருக்கிறவரு, கடைநிலை அலுவலராக இருக்கிறவரு, அவரு ஏதோ ஒரு பணத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை யாரோ வைக்கிறாங்கன்னா அது உங்க கண்ணுக்கு வந்து என்னவா தெரியுது? ஊழலாக தெரியுது. அதை தடுப்பது ரொம்ப வசதி, ரொம்ப சுலபமும் கூட. ஏன்னா இப்போ வந்து சிசிடிவி கேமரா வந்துருச்சு, உங்களுக்கு கண்காணிப்பு அதிகப்படுத்தலாம், ஆன்லைன் பண்ணலாம், அமைச்சர்களே நேரா போய் அந்த யாரு வேணாலும் வந்து அதை செய்ய முடியும். அதனால வந்து அது ஒரு சிக்கலே இல்லை. ஆனா இந்த நாட்டின் விடுதலைக்காக தியாகம் செய்து தங்கள் உயிரை கொடுத்த வ.உ. சிதம்பரனார்ல தொடங்கி பகத்சிங் வரைக்கும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்குல்ல, தியாகங்கள் இருக்கு. எதுக்காக? இந்த நாட்டினுடைய கனிம வளங்கள் இந்த நாட்டில் உற்பத்தி சாலைகளாக மாறணும். அதன் மூலமாக மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இங்க உருவாக்கணும், உற்பத்தி செய்கிற. அப்பதான் என் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை கிடைக்கும், என் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு எலக்ட்ரிக்கல் வேலை கிடைக்கும். வெறும் சர்வீஸ் செக்டார் மட்டும் இருந்ததுன்னா அவன் வந்து என்ன செய்வான்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அங்க ஒரு டெக்னிக்கல் கிளார்க்கா தான் போய் வேலை செய்வானே தவிர அவன் யாரா வேலை செய்ய போறது இல்ல, ஒரு பொறியாளரா வேலை செய்ய போறது இல்ல. அப்போ வ.உ.சில தொடங்கி பலரும் எதற்காக போராடினாங்க இந்தியால அப்படின்னு சொன்னா இந்த நாட் அப்போ இந்த கனிம வளங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுதே, அது ஊழல் தெரியலையா? அந்நிய நாட்டு நிறுவனங்களை போட்டி போட்டுக்கிட்டு இங்க கொண்டு வந்து திறக்கணும்னு சொல்றீங்களே, தொழில் தகராறு சட்டம், தொழிலாளர்கள் சங்கம் வைக்கிற உரிமை, கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம், அரசமைப்பு சட்டத்தின் கூறு 43 லிவிங் வேஜஸ் பத்தி பேசுது. லிவிங் வேஜஸ் கொடுப்பியான்னு கேக்குறீங்களா அவங்க கிட்ட? அப்ப அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக நீங்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அரசமைப்பு சட்டத்தின் கூறு 38, 39, 41, 43க்கு எதிராக தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு செய்யும் ஊழலை மறைப்பதற்காக வேற எதையோ ஊழல்னு சொல்றீங்க. எனவே மக்கள் நேரடியா என்ன கேட்கிறாங்கன்னா, கற்ற வரி எதுக்குன்னு கேட்கிறாங்க. நான் கற்ற வரி எதுக்கு? என் பிள்ளைக்கு படிப்பு கொடுக்கிறதுக்கு. நான் கற்ற வரி எதுக்கு? என் மக்களுக்கான சுகாதார மருத்துவத்தை கொடுக்கிறதுக்கு. இதை ரெண்டும் தனியார் கிட்ட கொடுத்துட்டா நான் எதுக்கு வரி கட்டணும்? சொத்து வரி எவ்வளவு கட்டுறேன்? நான் சாலை வரி கட்டுறேன். எதுக்கு நான் வரி கட்டல? குடி தண்ணீருக்கு வரி கட்டலையா? மின்சாரத்துக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி கட்டுறேன். நான் இவ்வளவு வரி எதுக்காக கட்டுறேன்? எனக்கான, என் குழந்தைக்கான தேவைகளை அரசு பார்த்துக்கும் அப்படின்றதுனால தானே. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? வரியும் கட்டுங்க, ஆனா உங்க குழந்தைக்கான ஃபீஸை நீங்க கட்டுங்கன்றீங்க. உலகத்துல எந்த நாட்டிலும் இப்படி இல்லையே. ஆக இந்தியால மட்டும் இதை ஊழல் என்று ஏன் பார்க்கல? இது ஊழல் இல்லையா? இதுதான் மிகப்பெரிய ஊழல். எனவே தனியார் பள்ளியை ஊக்குவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தான் மிகப்பெரிய ஊழல். இன்னும் சொல்ல போனால் RSS திட்டம், RSS என்பதுதான் ஊழலின் ஊற்றுக்கண். காரணம் என்னன்னா, அதனுடைய திரு மோகன் பகவத்தில் இருந்து அவங்க என்ன சொல்றாங்க? எந்த சட்டத்திற்கும் நாங்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. நாங்க சட்டப்படி பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்நாடகால அந்த விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. கர்நாடக அரசு என்ன கேட்டது? நீ முறைப்படி எந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டாய், யார்கிட்ட இருந்து எவ்வளவு நிதி வாங்குற, நிதி வாங்குறதுக்கு எந்த நடைமுறையை நீ பின்பற்ற? அந்த கேள்விகள் அப்பாற்பட்டவர்கள். அப்பாற்பட்டவர்கள் அப்படி என்றால் விதியை மீறுபவர்கள். அப்ப ஊழலின் ஊற்றுக்கண் தான் RSS. அப்ப RSS ஓட செயல் திட்டத்தை ஆதரித்துக் கொண்டு நீங்க எந்த ஊழலை எதிர்க்கிறீங்க? எனவே ஊழலை எதிர்ப்பேன்னா எது ஊழல் வரையறைங்க, எது ஊழல் வரையறைத்துட்டு அந்த ஊழல் இதுதான் ஊழல், இது ஊழல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊழலை வந்து தடுக்கணும். தமிழ்நாட்டில் இருக்க கனிம வளங்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற நீர் வளங்கள், இந்த வளங்கள் எல்லாமே, இயற்கை வளங்கள் எல்லாமே இங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பது. அதுக்கு தானே பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கணும். கப்பல்ல ஏற்றி அனுப்பிட்டே இருந்தா அவன் ஊர்ல போய் ஒரு தொழிற்சாலை உருவாக்கிட்டு இருக்கிறான். எங்க ஊர்ல தொடங்கினா தானடா எனக்கு வேலை கிடைக்கும். அதுதானே சுதந்திர போராட்டம். அதுக்காக தானே கொடிகாத்த குமரனுடைய மண்டை உடைந்தது. அப்ப இந்த தியாகங்கள்லாம் யாருக்காக? அப்ப ஒரு அரசு அதை செய்ய மறுக்குதுன்னு சொன்னா அந்த அரசு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு எதிராக ஊழல் செய்கிறது என்றார். நீண்ட காலமா தமிழ்நாட்டில் கல்வி உரிமை சார்ந்து பல போராட்டங்கள்ல, பல விவாதங்கள்ல பேசியிருக்கிறீங்க, அரசுகள் கூட பேசியிருக்கிறீங்க. போன அரசு, திமுக அரசு கூட ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இருந்திருக்காரு, அவர் கூட பேசியிருக்கீங்க. உங்க ஆலோசனைகளை, அதே சமயம் விமர்சனங்களை எல்லாத்தையும் முன் வச்சிருக்கிறீங்க. இப்போ புதுசாக பரிவேற்றிருக்க அரசு, இது ஒரு புது அரசு, புதுசாக அரசு பொறுப்புக்கு வந்திருக்காங்க, புது கட்சி.
அவங்களோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறாரு ராஜ்மோகன், அவர்கிட்ட எதனா குறைகளையோ இல்ல வழிகாட்டுதலையோ எதனா சொல்லியிருக்கீங்களா? அவங்க எதனா தொடர்பு கொண்டு பேசி? உங்களுக்கு தான் அவங்க எல்லாம் புதுசு, எனக்கு எல்லாரும் பழசு தான். ஏன்னா முன்னாள் பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு கே செங்கோட்டையன் அவர் இருக்கிறாரு. அவரை விட ஒரு மூத்த அமைச்சர் யார் இருக்காங்க? அவரால் வழி நடத்த முடியும். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக இயக்குனர்களும் சரி, கதாசிரியர்களும் சரி, வசனகர்த்தாக்களும் சரி, பல்வேறு விஷயங்களை எழுதி எழுதி கொடுத்து அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி அதையெல்லாம் கேமரா முன்ன பேசின அனுபவம் பெற்ற ஒரு நபர் தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். அவரா எதுவும் செய்யல. நம்ம சினிமா பார்க்குறவங்க டைரக்டர் சொன்னாதான் அவரால் அடிக்க முடியும். டைரக்டர் கீழே விழுனா விழணும், டைரக்டர் எழுந்து நிக்கிறோம்னா எழுந்து, அப்படிதானே? அதுதானே ஹீரோ. ஹீரோவா வசனம் எழுதுவாரு? வசனத்தை யாருங்க எழுது? வசன கர்த்தான்னு ஒருத்தர் இருப்பாருங்க. அது படங்க, இது அரசியல். அதுதான் நானும் கேட்கிறேங்க. ஆனா அந்த அனுபவத்தோட வந்திருக்கிறாரு. அப்ப அந்த படத்துல எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க? அந்த வசன கர்த்தா என்ன எழுதி கொடுத்திருப்பாரு? அரசு பள்ளிகளை திறக்கணும் எழுதி கொடுத்திருப்பாரா? எழுதி கொடுக்க மாட்டாரா? வரி எதுக்கு கட்டுறோம் அப்படின்னு ஒரு வசன கர்த்தா எழுதி கொடுத்திருப்பார்ல, அந்த வசனத்தை பேசியிருப்பீங்களா? அந்த வசனத்தை திருப்பி நீங்க பாருங்கன்றேன், உங்க படத்தை நீங்களே எடுத்து பாருங்கன்றேன். அந்த அனுபவம் போறாதா? 60 வயசு ஆகும்போது உங்களுக்கு இன்னும் எல்கேஜி பையன் போலையா திருப்பி யாராவது பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும்? நீங்க பேசுற வசனம் இருக்கு, இதையெல்லாம் செய்வேன்ற செயல் திட்டம் இருந்தால கட்சியா கொண்டு போய் பதிவு பண்ணீங்க. கட்சியா பதிவு பண்ணும்போது உங்களுக்கு அனுபவம் வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு திட்டம் வந்துருச்சு. அப்படி எப்படி நீங்க புது அரசுன்னு சொல்றீங்க? அவங்க எல்லாம் திட்டத்தோட வந்திருக்கிறாங்க, செயல் திட்டத்தோட வந்திருக்கிறாங்க. அவங்க எந்த செயல் திட்டத்துக்கு வந்தாங்களோ அந்த செயல் திட்டத்தை அவங்க பார்ப்பாங்க. அப்ப அந்த செயல் திட்டத்தால் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது பாதிக்கப்படுற மக்கள் கொதித்தெழுவார்கள். நீங்க மக்கள் எழுச்சியே நடந்தகாது அப்படிலாம் சொல்லிட்டு போக முடியாது. ஏனென்றால் திரு எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெற்று 2 ஆண்டுல நடந்த தேர்தல்ல அவர் பெரும்பான்மையான இடத்தில் தோல்வி அடைந்தார் என்பது இந்த தமிழ்நாட்டினோட வரலாறு. இந்தியாவில் அப்படியான வரலாறு இருக்கு. எனவே மக்கள் எல்லாம் ரொம்ப தெளிவானவங்க. அவங்க ஒரு எதிர்பார்ப்புல சில நம்பிக்கை வைத்திருக்கலாம். அந்த நம்பிக்கை பொய்த்து போனது என்று தெரிந்த உடனே மக்களால் தெளிவாக பேச முடியும், எழுத முடியும், மக்களால் தங்கள் வாக்கை சரியாக பயன்படுத்த முடியும். எனவே தெளிவு பெற்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். எனவே அந்த வகையில இந்த அரசு இன்னும் ரொம்ப நாளைக்கு புது அரசு, எங்களுக்கு இன்னும் யாரெல்லாம் அனுபவம் இருக்கோ கொடுங்க அப்படிலாம். நீங்க எல்லாம் பெரிய அனுபவசாலிகள், நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு தான் நீங்களா வந்திருக்கீங்க. ரீல்ஸ் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் இன்னும் ஊடகங்கள் மூலமாக பல செய்திகளை மக்களுக்கு சொல்லி தான் நீங்க வந்திருக்கிறீங்க. அப்போ விவரம் தெரியாம எப்படி சொன்னீங்க? விஷயமே தெரியாம எப்படி சொன்னீங்க? எப்படி நீங்க அவங்கள புது அரசுன்னு சொல்றீங்கன்னு என்னால ஒன்னும் புரிஞ்சுக்க முடியல. எனவே இந்த அரசுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரே ஆவணம் இந்திய அரசமைப்பு சட்டம். இங்கே நடப்பது என்ன ஆட்சின்னு கேட்டீங்கன்னா இந்தியால சட்டத்தின் ஆட்சி. எனவே சட்டத்தின் ஆட்சி. நீங்க என்ன சொல்றீங்க? என்கின்ற நான், அதோடு நிறுத்திக்கிறீங்க. என்கின்ற நான் பெருசு இல்லைங்க, அதுக்கப்புறம் இருக்கிற வரி தான். அதுக்கப்புறம் இருக்கிற வரி என்ன? இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நான் என்ன செய்வேன்? ஆட்சி செய்வேன். இந்த நிர்வாகம் அரசமைப்பு சட்டத்தின்படி இந்த நிர்வாகம் நடக்கும் என்பதுதான். அப்படி என்றால் இந்த அரசமைப்பு சட்டம் தெளிவாக ஜஸ்டிஸ், சோசியல், பொலிட்டிக்கல் சொல்லியிருக்கு. சமூகத்தில் நீதி, ஜாதியற்ற ஒரு சமூகம், பொருளாதாரத்தில் சமநீதி, எல்லோருக்கும் வேலை கொடுக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு? அரசுக்கு இருக்கு. எல்லோரும் கல்வி கொடுக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு? எனவே அவர்களுக்கு சந்தேகம் வந்தால் அவர் திறந்து பார்க்க வேண்டிய புத்தகம் இந்திய அரசமைப்பு சட்டம். எனவே அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி எதை நடைமுறைப்படுத்துவேன் என்று சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டார்களோ அந்த அரசமைப்பு சட்டத்தின்படி இவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு. இன்னைக்கு முதல்வரோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை ஒட்டி எல்லா அரசு பள்ளிகளிலும் இல்லை தனியார் பள்ளிகளிலும் மாணவர்களை ஈடுபடுத்தி அவர் படத்தை வரைகிற மாதிரி அவங்களை நிற்க வைக்கிறது, பாடல்கள் போட்டு நடனம் ஆட வைக்கிறது, அவர் ஃபோட்டோ கொண்டு போய் வைக்கிறது, உயர்கல்வித்துறை அமைச்சரே அவரோட பாட்டுக்கு, சினிமா பாடலுக்கு ஸ்கூலில் போய் டான்ஸ் ஆடுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஒரு தனிநபராக ஒருவருடைய பிறந்தநாள் என்கின்ற போது அவருக்கு மனதார பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், அவர் 100 ஆண்டு கடந்து சீரும் சிறப்போடு உடல் ஆரோக்கியத்தோடு அவர் வாழணும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களை கோடிக்கணக்கான மக்களோடு சேர்ந்து நானும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதில் தவறே கிடையாது. குழந்தையில இருந்து பள்ளி குழந்தை, கல்லூரி குழந்தை, எல்லா குழந்தையும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலாம். அதுவும் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அரசின் தலைவராக ஒரு முதலமைச்சராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லோருமே வாழ்த்து சொல்வது இயல்பான விஷயம். அது இயல்பா நடக்கணும். குழந்தைங்க கடந்த காலத்துல போஸ்ட் கார்டெல்லாம் எழுதி போட்டிருக்காங்க. முதலமைச்சருக்கு, பிரதமருக்கு, குடியரசுத் தலைவருக்கு, இவங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி குழந்தைங்க என்ன செய்வாங்கன்னா போஸ்ட் கார்டு அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி அந்த போஸ்ட் கார்டை தபால் அட்டையில எழுதி அனுப்புவாங்க. எனவே
ஒரு முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்த ஒரு மாணவர் சொல்றாருன்னா மகிழ்ச்சி அடையலாம். அந்த அளவுக்கு அந்த மாணவருக்கு வந்து தெளிவு இருக்கு, அந்த மாணவர் வந்து முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, நம்ம மகிழ்ச்சி அடையணும். ஆனால் பள்ளிக்கூடத்திற்குள் கட்சி நிகழ்ச்சி என்பது தடை செய்யப்பட்டிருக்கு. ஒரு அரசியல் கட்சியினுடைய நிகழ்ச்சி என்பது நேரடியாக பள்ளிக்கூடத்திற்குள். காரணம் என்னன்னா, ஆளுங்கட்சியா இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும், எந்த கட்சி ஆளுங்கட்சினும் போது சட்டத்தை நடைமுறைப்படுத்தல. அதுக்கு தானங்க சத்தியப்பிரமாணமே எடுத்து வந்திருக்கீங்க. சட்டத்தை நடைமுறைப்படுத்துறேன், சட்டத்தின்படி ஆட்சி செய்யறேன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன இவர்களுக்கு தனியா சொல்லணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு சொன்னா அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த பள்ளிக்குள்ள போய் மாணவர்கள பேசும்போது கூட அவங்க தனிநபர்களாக தான் போவாங்க. அவங்க இன்றைக்கு அடையாளங்களை திறந்துட்டு தான் போகணும். அப்படித்தான் போக முடியும். நீங்க தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பட்டமளிப்பு விழால பேசியிருக்கிறார், முதலமைச்சராக இருக்கும் பொழுது கூட பேசியிருக்கிறார். அந்த பேரறிஞர் அண்ணா பட்டம் பெறக்கூடிய அந்த மாணவர்களை பார்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் பெரும் பட்டம் சமூகத்தில் இருக்கும் அழுக்குகளை துடை தெரிவதற்கான உரிமம்னு சொல்லியிருக்காரு. இந்த டிகிரி இஸ் a லைசன்ஸ். எதுக்குன்னா சிலந்தி வலை போல் இருக்கான் சமூகத்துல நிறைய சிக்கல்கள், அழுக்குகள். அந்த அழுக்கை எல்லாம் துடை தெரிந்து சமூகத்தை மாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அந்த பொறுப்பை நிறைவேற்றுங்கள் என்று உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? டிகிரி கொடுக்க. இது ஒரு லைசன்ஸ். எனவே பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லலைன்னா, இந்த டிகிரி கொடுத்தா உடனே உனக்கு வேலை கிடைச்சிரும் சொல்லல. அது அவர் என்ன எதிர்பார்த்தாரு? அங்க ஒரு இன்டலெக்சுவல ஒரு அறிவாளிய, அறிவு சார்ந்து சிந்திக்கிற ஒருவரை உருவாக்கி தர்ற இடம் எது? பல்கலைக்கழகம். இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழால ஒரு திரைப்பட பாடலை போடுறீங்க. பட்டமளிப்பு விழா அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அலுவல் சார்ந்த விழா. ஒரு 3 ஆண்டோ 4 ஆண்டோ 5 ஆண்டோ ஒரு மாணவர் படிக்கிறாருன்னா அவர் பெற்ற அறிவை அங்கீகரித்து அந்த பல்கலைக்கழகம் சான்று கொடுக்கிறது. அந்த சான்றை பெறுகின்ற போது நீ பெற்ற அறிவை இந்த சமூகத்திற்கு எப்படியெல்லாம் நீ பயன்படுத்த போற என்ற அறிவுரையை கூப்பிடுறவர் தான் அந்த கான்வகேஷனை லீட் பண்ணக்கூடியவர். அந்த கான்வகேஷன் கொடுக்கிற யார் அந்த பட்டமளிப்பு விழா சிறப்பு விருந்தினர் அழைக்கப்பட்டிருக்காரோ அவருடைய ரோல் அதுதான். எனவே இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாறுல இந்த மாதிரி டான்ஸ் ஆனது, பட்டமளிப்பு விழால நடனமாடியதாக, பாடல்கள் போட்டதாக, இசை போட்டதாகலாம் கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு மரபு மீறல். தமிழ்நாட்டில் நீங்கள் மரபை மீறணும்னு சொன்னா, எந்த மரபை மீறணும்னு சொன்னா, ஜாதி அப்படின்னு சொல்றது நல்ல வார்த்தை கிடையாதுப்பா, ஜாதின்றது கெட்ட வார்த்தைப்பான்னு சொல்லுங்க. ஜாதி என்பது தீண்டாமையை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொரு ஜாதி இன்னொரு ஜாதிக்கு வந்து தீண்டத்தகாதது. எனவே ஜாதியை பின்பற்றினால் அரசமைப்பு சட்டத்தின்படி அது குற்றச் செயல் சொல்லுங்க. இதுதான் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற விழுமியங்கள். அந்த விழுமியங்களை மாற்ற சொல்லி அரசமைப்பு சட்டம் சொல்லி இருக்கு. அரசமைப்பு சட்டம் சில விழுமியங்களை வைக்குது, சகோதரத்துவத்தை வளர்க்க சொல்லுது, எல்லோரையும் சமமா பார்க்க சொல்லுது. இதுதான் மாற்றம். அந்த மாற்றத்தை கொண்டு வராம நேற்று வரை அமைதியாக பட்டம் வாங்குவார்கள். இன்னைக்கு சினிமா பாட்டு பாடிக்கிட்டே, சினிமா டான்ஸ் ஆடிக்கிட்டே பட்டம் வாங்குவாங்கன்னா இது வாங்க மாற்றம். இது சீரழிவுங்க. இது பல்கலைக்கழகம் தொடங்கி இது எது வரைக்கும் வந்திருக்கு? பள்ளி குழந்தைகள். அப்படி என்றால் பள்ளி குழந்தைகள் சொல்லும் பொழுது குழந்தை பருவத்து மாணவர்கள் போது குழந்தை உரிமை மீறல். இங்க குழந்தை உரிமை ஆணையம் இருக்குன்னா அந்த ஆணையம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? தேசிய குழந்தைகள் ஆணையம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? அப்படி ஒரு நீங்க சொல்ற தகவல்கள் வருதுன்னா, உங்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்குன்னா அவர்களுக்கு எப்படி அந்த தகவல் தெரியாம இருந்திருக்கு? பத்திரிகையில வந்து செய்திகள் எப்படி தெரியும்? அப்படி எப்படி அதை அனுமதிக்கிறாங்க? இல்ல, உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஒரு முதல்வரோட பிறந்த நாள் சந்தோஷமான நாள், மாணவர்கள் அப்படி அவர் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, அந்த மகிழ்ச்சியில நடனம் ஆடுறதுல என்ன தப்பு? ஒரு அமைச்சரா நான் ஆடுறதுல என்ன தப்பு? அதுதாங்க, நீங்க அமைச்சராக உங்க வீட்டுல ஆடுறதுல தப்பே கிடையாதுங்க. குழந்தைகளோட வீட்டுக்கு போய் குழந்தைகளோட சேர்த்து நீங்க கொண்டாடுறதை யாருமே சொல்லலீங்க. பள்ளிக்கூடத்தோட வேலை நேரங்க, பள்ளிக்கூடத்தோட வேலை நேரத்துல படிக்க வந்திருக்காங்க. இந்த வேலை நேரத்துல குழந்தைகள் அவங்க வந்து முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னா அவர்கள் எப்படி யோசிக்கிறாங்களோ அப்படி அவங்க, நீங்க போகவே கூடாது. நீங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் எங்க வருது? ஆக தூண்டுறீங்கன்னு அர்த்தம். நீங்க போய் அவங்களோட டான்ஸ் ஆடுறீங்கன்னா நீங்க அவங்கள டான்ஸ் ஆடுறதுக்கு தூண்டுறீங்க. நீங்க போக கூடாதுங்க. நீங்க போக வேண்டிய அவசியமே கிடையாது. நான் தான் சொல்றேன், காலம் காலமாக ஒரு முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்வது என்பது மரபு. அதை குழந்தைங்க செய்வாங்க. அதை பள்ளிக்கூடத்துல டான்ஸ் ஆடி தான் செய்யணும் அப்படின்னா அப்ப முதலமைச்சருக்கு டான்ஸ் ஆடலாம்னு சொன்னா எதிர்க்கட்சி தலைவருக்கு டான்ஸ் ஆடுவாங்களே, ஒத்துப்பீங்களா? எதிர்க்கட்சி தலைவர் கேபினெட் அந்தஸ்து இருக்கிறவராச்சே, அவர் அரசு அலுவலர் தானே, ஆளுநருக்கு ஆடுவாரே, பரவாயில்லையா?
அப்படி யாரெல்லாம் அரசு அந்தஸ்துல இருக்காங்களோ அவங்களுக்காக நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னா பள்ளிக்கூடம் நடக்க முடியுமா? 365 நாள்ல யாராவது ஒருத்தருக்கு பிறந்த நாள் இருக்கதான் செய்யும். இது எப்படி நியாயங்க? எந்த அளவுகோல் வைத்து பார்த்தாலும் அப்படி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஏதோ அமைச்சர் பொறுப்புல இருந்து சொல்லியிருக்கிறாருன்னா நிச்சயமாக அது அரசமைப்பு சட்டத்துக்கு ஏற்புடையதல்ல. குழந்தை உரிமையை மதித்து, குழந்தையை மதித்து, குழந்தையின் மீது அக்கறையில் சொல்லப்பட்டதல்ல. தான் யாரை கதாநாயகராக நினைக்கிறாரோ அந்த கதாநாயகரை வழிபடுவதற்கு இந்த குழந்தைகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் தான். இதுல என்ன நீங்க பார்க்கணும்னா, ஆனால் அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை கொடுக்கிறாரு. ஜனநாயகத்தை சவக்குழியில் தள்ளுவது எதுன்னு கேட்டா நாயக வழிபாடுன்னு சொல்லியிருக்கிறார். ஹீரோ வர்ஷிப்னு சொல்றார். ஒருத்தர் எவ்வளவு வேணாலும் தியாகம் செஞ்சிருக்கட்டும், எவ்வளவு வேணாலும் நாட்டுக்காக உழைச்சிருக்கட்டும், அவர் மீது நீங்கள் மதிப்பு வையுங்கள், அவங்களுக்கு மரியாதை செலுத்துங்க. ஆனா அவர்களை நாயகனாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவர் ஹீரோவா அக்செப்ட், ஹீரோ வர்ஷிப் கூடாதுன்னு சொல்றார். அப்ப எதை அண்ணல் அம்பேத்கர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதையே நீங்கள் செய்வீர்கள். செய்து இது குழந்தைகளா செய்யறாங்க, மகிழ்ச்சியை தானே வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியாயமற்றது. இந்த ஹீரோ வர்ஷிப் எந்த வடிவத்தில், இது ஹீரோ வர்ஷிப்புக்கான ஒரு விஷயம் தான். குழந்தைகளுக்கு ஒரு நாயகனை அறிமுகப்படுத்துறீங்க, இவனை நாயகனாக கொண்டாடு அப்படின்னு மனசுல ஆழமா பதிய வைக்கிறீங்க. அது வந்து நாயக வழிபாடு என்பது ஜனநாயகத்துக்கு பேராபத்து. இது ஒரு கட்சி விஷயமாகவோ ஒரு தனிநபர் விஷயமாகவோ நம்ம பார்க்க முடியாது. இது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கான அச்சுறுத்தலாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்ற எச்சரிக்கையை அண்ணல் அம்பேத்கர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. எனவே அண்ணல் அம்பேத்கர் பார்வையிலிருந்து இது தவறு என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ளணும். இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களுக்கும் கருத்துகளையும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் முன்வைத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.